அனைவருக்கும் வணக்கம். உதவி. இறைவாக்கினர் எசையா இயல் 1 இறை சொற்றொடர் 17. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நல்லது, எவ்வளவு இனிமையானது. படைப்பனைத்தையும் ஒற்றை சொல்லால் உருவாக்கியவர் ஒரு சாதாரண பாமரனின் உதவி வேண்டி நிற்கிறார். வேண்டா வெறுப்பாய் வந்து சிலுவையை தூக்கிய சீமோன், ஏன் எனக்கு மட்டும் இந்த அவமான சிலுவை, ஏன் எனக்கு மட்டும் இந்த அவமான பரிசு என்று கூறியவர் சிலுவையால் நீங்காத இடம் பெறுகிறார் வரலாற்றில். இயேசு கூறியிருக்கிறார், இச்சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று. நாம் விரும்பாமல் நம்மேல் சுமத்தப்படும் சிலுவைகள் கூட ஒரு சில நல் மாற்றங்களை கொண்டு வரும் நல் கருவியாய் அமைகிறது. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்தார். இதே போல இத்தாலி நாட்டில் ஒரு துறவி போல் வாழ்ந்த ஒரு மனிதர் எமியான்ஸ் என்ற நகரின் நுழைவாயிலில் கடும் குளிரில் படுத்த படுக்கையாய் இருந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு தாம் போர்த்தியிருந்த போர்வையை 2ஆக கிழித்து அவருக்கு போர்த்தி உதவி செய்தார். அவருக்கு கொடுத்த உதவி ஒரு சிறியது என்றாலும் ஒரு பிச்சைக்காரனுக்கு செய்தது மிக பெரிய ஒரு ஆனந்தத்தை தந்தது. அவர்தான் தூய மார்ட்டின் தெபோரோஸ். இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்தார். புனித மார்ட்டின் தெபோரோஸ் உதவி செய்தார் ஒரு பிச்சைக்காரனுக்கு. இருவரும் வரலாற்றில் நீங்காத இடம் பெற்றனர். சிந்தனை: சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு உதவி செய்வோம். ஜெபம். உதவி செய்ய அனைத்தும் இருந்தும் செய்யாததற்காகவும், உதவி செய்ய வாய்ப்புகள் இருந்தும் செய்ய மறுத்ததற்காகவும், மறந்ததற்காகவும், உதவி செய்யாமல் இருந்ததற்காகவும் மனம் வருந்துவோம். ஆமென்.